நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. மாறாத பாசம் வைத்தே இவ்வேளை துணையாக வாருமே, துணையாக வாருமே. மனம் திறந்து பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலம் 3வது வாரத்திலே பயணிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு பிரசன்னத்தை பற்றி, உயிர்த்த கிறிஸ்து பிரசன்னமாக இருக்கின்ற நிலைகள் பற்றி சிந்திக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். தனிமையில் தள்ளாடும் நமக்கு சக்தியும் வல்லமையும் தர நம்மை தேடி வரும் இறைவனை நம் அகக்கண்களை திறந்து வரவேற்போம். முதலாவது, வாழ்க்கை பயணத்தில் உடன் பயணம் செய்யும் இறைவன். இன்றைய நவீன மனிதனை ஆட்டிப்படைக்கும் மிகப்பெரிய வியாதி தனிமை. தொடர்பு சாதனத்தால் ஒட்டுமொத்த உலகமே ஒரு கிராமம் போல் ஆகியிருந்தாலும் மனிதர்கள் மட்டும் தனிமையில் வாழ்பவர்களாக இருப்பதுதான் பரிதாபம். எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்க கற்றுக்கொண்ட மனிதனுக்கு உண்மையான அன்பை எங்கே வாங்குவது என்று தெரியவில்லை. இயந்திரங்களுக்கும் கருவிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் நவீன மனிதன் இயந்திரமயமாகவே மாறிவிட்டான். இவ்வாறு உண்மையான அன்பும் பாசமும் கிடைக்காமல் தத்தளிக்கும் மனிதன் தனிமையில் தவிக்கிறான். இந்த தனிமை பய உணர்வை தூண்டுகிறது, கவலையை கூட்டுகிறது, முதிர்ச்சியற்ற முடிவுகள் எடுக்க நம்மை முடுக்கி விடுகிறது, மரத்துப்போன மனிதர்களாக நம்மை மாற்றிவிடுகிறது. இந்த நிலையிலே ஆண்டவர் இயேசு எங்களோடு உடன் பயணிக்கிறார் என்கின்ற செய்தியை இன்றைய இறைவார்த்தைகள் நமக்கு தருகின்றன. இரண்டாவது, வார்த்தை வழியே இறைவன் பிரசன்னமாக இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, அடக்கி வைக்க முடியாததுமான, கரைப்படுத்தப்பட்ட முடியாததுமான, பலன் தரக்கூடிய, என்றுமே ஒழியாத, நம்பிக்கை தருகின்ற, சமய சமூக வாழ்வை சீர்படுத்தக்கூடிய, அழிவை தடுக்க உதவுகிற இறைவார்த்தையின் மீது நம்முடைய பற்றும் ஈடுபாடும் என்னவென்று சிந்திக்க ஆண்டவர் அழைக்கிறார். மூன்றாவது, நற்கருணை வழியே பிரசன்னமாகும் இறைவன் என்கின்ற செய்தியை நாம் அறிகிறோம். எம்மாவு சீடர்களைப் போல நம்முடைய அகக்கண்கள் திறக்கப்பட்டு இந்த சமுதாயத்தை சரியான கண்ணோட்டத்தோடு பார்ப்பதற்கு நற்கருணை திருவருட்சாதனம் அவசியமானதாக இருக்கிறது. எனவேதான் நற்கருணையை பற்றி 2ஆம் வத்திக்கான் திருச்சங்கம் கீழ்க்கண்டவாறு கூறுகிறது: நற்கருணை என்ற அருளடையாளம் இல்லையேல் எந்த ஒரு கிறிஸ்தவ சமூகமும் இருக்க முடியாது என்பது உண்மை. நற்கருணை எனும் அருள் அடையாளம் முழுமையான உறுதியான விதத்திலே இயேசுவின் அன்பு பணியை செய்ய தூண்டுகிறது, ஈடுபாடுடன் செயல்பட ஈர்க்கிறது. இந்த காலத்திலே இதை ஆழமாக புரிந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக அதே பிரசன்னத்துக்குள் அனைவரையும் அழைக்க இன்றே புறப்படுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மக்கு ஆராதனைகள் செய்கிறோம். உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே, உம்மை போற்றி துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இறையாட்சியை மலரச் செய்திருக்கிறீரே. இறையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும், இறையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும். உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர எங்களை வழிநடத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். உடைந்தெந்த உள்ளம் உயிரூட்டம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே. ஊனுடல் உம்மாலே உரமூட்டம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே.
நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே.